அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செங்கோட்டையனை சமாதானம் செய்த இபிஎஸ். செங்கோட்டையன் கடந்த 2 மாத காலமாக அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் பொழுது இருவருக்கும் இடையேயான மோதல் வெடித்தது. செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றோர்களது படங்கள் இடம்பெறவில்லை. தொடர்ந்து கட்சிக்காக உழைத்த, கட்சியை வளர்த்த மூத்த தலைவர்களை அவமதித்து வருகிறார் இபிஎஸ். மேலும் விவசாயிகள் சங்கம் முன்னெடுக்கும் விழா என்றாலும் கூட வேலுமணி மற்றும் எடப்பாடி போன்றோர்களது படம் இடம்பெற்றுள்ளது என தனது கலக குரலை ஒலிக்கத் தொடங்கினார். இதன் பின்பு டெல்லியில் அதிமுகவினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டது. காணொலி காட்சியின் வாயிலாக இபிஎஸ் அவர்கள் திறந்து வைத்தார். அந்த நிகழ்வையும் புறக்கணித்தார். அதன் பின்பு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதையும் புறக்கணித்தார். அதன் பின்பு தொடர்ச்சியாக அதிமுகவின் நிகழ்வுகள் அனைத்தையும் புறக்கணித்து வந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடுவதையும் தொடர்ந்து தவிர்த்து வந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி, தம்பிதுரை போன்றவர்கள் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில்தான் கூட்டணி எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வை ஜெயக்குமார் அவர்கள் புறக்கணித்திருந்தார். இதன் பின்பு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா, நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் போன்றோர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களான அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜனோடும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது செங்கோட்டையன் தலைமையில் புதிய அதிமுக பிறக்க உள்ளது அல்லது அதிமுகவில் புதிய அணி உருவாக உள்ளது என அனைவரும் கூறியிருந்தார்கள். அதுபோன்ற நிகழ்வு எதுவுமே நடைபெறவில்லை. மேலும் தமிழகம் வந்த நிர்மலா சீதாராமனையும் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலகுவது உறுதி என அனைவராலும் கூறப்பட்டு வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அம்பேத்கரின் படத்தை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்த செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் படத்தையும் இடம்பெறச் செய்திருந்தார். மேலும் இந்திய திருநாட்டிற்கு சட்டத்தை வகுத்து கொடுத்த சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் என பதிவிட்டிருந்த அவர் இபிஎஸ் படத்தை இடம்பெறச் செய்ததுதான் மிகப்பெரிய பேசுபொருளானது. இத்தனை நாள் வரையிலும் இபிஎஸோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் சமாதானம் ஆகிவிட்டாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சபாநாயகர் அப்பாவிற்கு எதிராக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது செங்கோட்டையன் முதலில் ஆதரவு தெரிவிக்க மறுத்ததாக கூறப்பட்டது. பின்பு எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி போன்றவர்கள் சந்தித்து கொறடா உத்தரவை மீறும் பட்சத்தில் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே பறிக்க எங்களால் முடியும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் சிலர் அது உண்மையில்லை, செங்கோட்டையனே தாமாக முன்வந்து அதிமுகவிற்கு ஆதரவு அளித்தார். மேலும் செங்கோட்டையனோடு நாங்கள் பேசவே இல்லை. அதேபோன்று ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட எங்களுக்குத்தான் ஆதரவாக வாக்களித்தார்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள். சமீபகால நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோடு ஒன்று சேர்ந்து விட்டாரா என்ற கேள்வி எழுகிறது. நன்றி.